காலத்துல இருந்து நீங்க நிக்காம தான் பின்னாடி வெளியே வர்றாங்க. அப்படியே தான் வருவாங்க, கொள்ள பக்கமா தான் வருவாங்க. ஆனா ஒண்ணு என்ன, ராஜாஜில இருந்து நிம்மி மாமி வரைக்கும் ஊர்கா மாமி ஒரே நூல்ல தான் ஓடிட்டு, அந்த நூல்ல தான் ஓடிட்டு. ஆமா, அந்த நூலை அறுக்கிறதுக்கு தான் அந்த மேடை. ஆமா, அந்த மடத்தனங்கள் எல்லாம் நம்ம ஒழிக்கணும். ஆமா, அதுக்காக தான் முற்போக்கு எழுத்தாளர் சங்க மேடை. ஆமா ஆமா, அதுதான் வந்திருக்கோம். இப்படி இருக்கு, நாடு போயிட்டு இருக்கு, தேர்தலே நிக்கிறது இல்ல. நிம்மி மாமி பட்ஜெட் போடுது. ஆமா, வெங்காய விலை ஏறிச்சுன்னு இவங்களும் தேர்தல் நிக்கிறது இல்ல. இவங்க ஏதாச்சும் கட்டினா அதுவும் நிக்கிறது இல்ல. இவங்க எது கட்டினாலும் நிக்கிறது இல்ல. பாருங்க, பொண்டாட்டியோடய நிக்கிறது இல்ல, கட்டின பொண்டாட்டியோடய நிக்கிறது இல்ல. இவங்க கட்டி வச்ச சிலையும் நிக்கிறது இல்ல. சிலை நிக்கிறது 3600 கோடி ரூபாய்க்கு. ஆமா, சத்ரபதி சிவாஜிக்கு சிலை கட்டினாங்க. சிலை என்னாச்சு தெரியுமா? அது உடஞ்சிட்டு 3600 கோடி. என்ன நமக்கு சந்தேகம்னா, இவங்களுக்கு இடிக்கிற வேலை தானே, இவங்க எப்படி கட்டலாம், இவங்க எப்படி கட்டுறாங்கன்னு பார்த்தோம். அதான் யோசிச்சோம். கட்டுறது தானாவே இடியுது. பாலம் கட்டினாலும் நிக்கிறது இல்ல, சிலை கட்டினாலும் நிக்கிறது இல்ல. அயோத்தியில கோயில் கட்டினான், ஆமா, அது ஒழுகுது, பெரிய சாதனை. பாராளுமன்றம் கட்டினான், ஆமா, அதுவும் ஒழுகுது. ஆமா, 150 ரூபாய் பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க இப்போ ஒழுகுது. ஆமா, இப்படி நாடு போயிட்டு இருக்கு. ராமருக்கு கோயில் கட்டினதுதான் பெரிய சாதனையா சொன்னாங்க. ஆமா, அங்கேயே வச்சாங்க ஆப்பு, அங்கேயே ஒண்ணு சரியில்லை. ராமருக்கு கோயில் கட்டும் இந்த நாட்டுல, ராமனுக்கு கோவில் கட்டும் இந்த நாட்டுல, ராத்தங்க கொடிசையில்ல சனங்க ரோட்டுல. ராமனுக்கு கோவில் கட்டும் இந்த நாட்டுல, ராத்தங்க கொடிசையில்ல ஜனங்க ரோட்டுல. ஜனங்கள்லாம் ரோட்ல நிக்குது, இவங்க ராமனுக்கு கோயில் கட்டுறாங்க. ஆமா, அதனால ராமன் அடிக்கல் நாட்டுறதுக்கு வெள்ளிக்கல்ல அங்க அடிக்கல் நாட்டுறாங்க. இங்க எய்ம்ஸுக்கு ஒத்த செங்கலோட நிட்டு விட்டாங்க. செங்கலோட நிக்குது மதுரையில. ஆமா, எம்பி அந்த செங்கல்ல தூக்கிட்டு பாராளுமன்றத்தை போய் காட்டுறாரு. எனக்கு என்னன்னா, இவங்க எய்ம்ஸ் கட்டலன்னு வருத்தப்படுறதா இல்ல கட்டிட்டா என்ன ஆகுதுன்னு நினைச்சு வருத்தப்படுறதா? அது நிக்காது. ஆமா, இவங்க கட்டுறது ஒண்ணுதான், கட்டாம இருக்கிறது ஒண்ணுதான். ஒருவேளை எய்ம்ஸ கட்டி நோயாளிகள் எல்லாம் உள்ள படுத்திருக்கிறப்ப இந்த சத்ரபதி சிவாஜி சிலை மாதிரி உடஞ்சுன்னு முடிஞ்சு போச்சு, மொத்தமா போயிடும். இவங்க ஒண்ணும் கட்டவே வேண்டாம். ஆமா, இது கட்டுறது எதுவும் நிக்கிறது இல்ல. நிலைமை அப்படி இருக்குது. நீங்க அந்த சொன்னீங்கல்ல, வெங்காயத்தை பத்தி கேட்டாங்க. வெங்காய விலை ஏறிட்டுன்னு ஒரு நிதியமைச்சர்கிட்ட கேட்டா, ஆமா, நாங்க வெங்காயம் சாப்பிடுறது இல்ல, வெள்ளை பூண்டு விலை ஏறிட்டேன்னா நாங்க வெள்ளை பூண்டு சாப்பிடுறது இல்ல. உப்பு போட்டாவது சாப்பிடுறதுன்னா அது கிடையாது. உப்பு போட்டு இருந்தா சூட்டு சொரணம் வந்திருக்கும். ஆமா, தேர்தல் நின்று ஓட்டு கேட்டு நின்று நீ இன்னைக்கு நிதியமைச்சர் ஆயிருக்கணும், அதான் நியாயம். ஆமா, இப்படி கொள்ள பக்கமா வரக்கூடாது.